மாற்றினீரையா. பாருங்க, செடியோடு இணைத்து விட்டார். தேவன் வந்தால் ஆனால் கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றும் ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை குறித்து எந்த ஊழியக்காரனும் பேசுறது இல்லை. அவை எல்லோருக்கும் நான் குற்றவாளியாய் பார்க்கப்படுகிறேன். ஆனால் நான் அல்ல குற்றவாளி, அவர்கள் தான் குற்றவாளிகள். நான் வேதத்தை உரைக்கிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். பரிகாரம் இல்லாமல் விடுதலையே கிடையாது. உன்னுடைய சாபத்தை போக்கு, அவனுடைய சாபக்கட்டு இருக்கு, ஆம்பளையா மாறிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வருஷத்தில் பிள்ளை செல்வோம். இதே வக்கீல்கிட்ட போனான்னு வைங்களான், நான் ஒரு அஞ்ஞானியாக இருந்திருந்தால் அவனை வக்கீல்கிட்ட, இவ்வளோ மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு விட்டுருவேன். நீ என்ன பீஸ் போடுவ? 2 குடும்பம்னு ஆசை இல்லை பிரதர்? நீ எவ்வளோ பீஸு கேட்ப சொல்லு. ப்ராக்டிஸ் இறங்கும்போது தான் ரைட்டு பீஸ் பண்ணுவியோ? இப்போ அரசியல் பரசெல்லாம் தெரியாது. ஒரு செம அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க இல்லையா? ஒரு செம அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அங்கேயும் வாங்கி இங்கேயும் வாங்கி லாஸ்ட்டில் கட்ட பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு, வழக்குன்னு எவ்வளோ போயிடும்? எவ்வளோ போயிடும்? டைவர்ஸ் எப்போ கிடைக்கும்? 2 வருஷம் தாண்டி கிடைக்கும். சேர்த்து வைக்கிறது அழகா, பிரித்து வைக்கிறது அழகா? சேர்த்து வைக்கிற அழகு. ஒரு 3 நாட்கள் முன்பாக ஒரு ஸ்திரியை சந்தித்தேன். டைவர்ஸ் தான், ஆனால் ஜபத்துக்காக அல்ல, உலக பிரகாரமான ஒரு சந்திப்பு. 15 லட்சம் ரூபா கடன் இருக்கு பிரதர். 15 லட்சம். வீட்டுக்கு ஒத்த பிள்ளை. இது மாதிரி 7 வருஷம் கணவன் மனைவிக்குள்ள சண்டையாகி பிரிஞ்சு வாழுகிறது. 7 வருஷம். அவனால் வருகிற டார்ச்சர் பயங்கரம். அவங்க சொல்கிறாங்க, முதல்ல ஒரு வழக்கறிஞர்கிட்ட காசு கொடுத்தேன், ஆட்டியை போட்டான், கேஸே நம்பர் ஆகல. அடுத்து ஒரு 1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டான். எனக்கு கேஸை பற்றி எதுவுமே தெரியாது. 1.5 லட்ச ரூபாலாம் கொடுக்குறது இது டூ மச் இல்லை. கேட்டாங்க, கொடுத்தேன். நகை நட்டெல்லாம் கொடுத்தேன், அடை வச்சு கொடுத்தேன். அப்படியே ஒரு 7 லட்சம் போயிடுச்சு. பின்ன அப்புறம் போலீஸ் கேஸு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் வாங்கி 15 லட்ச ரூபா கடன் ஆகிட்டாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்தால் இந்த வேலை லாபம் தானே. கேஸு முடிஞ்சுதா? முடியலை. நடுவில் இன்னொருத்தன் வேலை வாங்கி தரான்னு சொல்லிவிட்டு 3 லட்சம் வாங்கியிருக்கிறான். போயிடுச்சா? அதுவும் போயிடுச்சு. வாழ்க்கையே பாழாச்சு. அம்மா ஊழியத்தில் வந்தால் கர்த்தருக்கு பரிகாரம், இல்லைன்னா ஏழைக்கு சாப்பாடு, இல்லைன்னா ஏழைக்கு உதவி, ஏதாவது ஒன்று செஞ்சு நீ நிறைவேற்றணும். நீ நிறைவேற்றினாதான் உனக்கு விடுதலை வரும். கர்த்தர் இலவசமாக சுவிசேஷம் சொன்னார். விடுதலையை விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செஞ்சு முடிச்சிருக்கிறார். உற்சமகையை தட்டுங்க. லாசர் மரித்து கிடக்கிறான், வீட்டுக்கு போறாரு, விசுவாசத்தை சோதிச்சு பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், நாரும் விசுவசித்தாயின் மகிமையை காண்பாயின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் அங்கே உரைத்து காண்பித்திருக்கிறார். கல்லறைக்கு போனார், கல்லறையை எடுன்னு சொன்னார். பாடி எடுக்க சொன்னாரா? மூடிய மாற்றுன்னு சொன்னார். லாசர் என்று 3 முறை கூவினார். அவன் சரீரத்தில் புழுவும் இல்லை, சரீரத்தில் அழுக்கும் இல்லை. கட்டை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார். சுற்றி வச்ச துணியை அவிழ்த்து விடுங்க. ஃப்ரெஷ் மனிதனாக வந்தான். அவர் சொன்னது 3 வார்த்தை. 7 நாளில் உலகத்தை படைத்தார். 3 வார்த்தையில் லாசரை உயிர்ப்பித்து காண்பித்தார். ஏன்? எதற்கு? நான் கடவுள் என்பதற்கு அடையாளமாக, இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அதை அற்புதத்தை செஞ்சு காண்பித்தார். அப்படிப்பட்ட தேவனை பிதா பலியாக செலுத்திதான் நமக்கு கடவுளாய் கொடுத்திருக்கிறார். தகப்பன் சொந்த மகனே பலியிட்டான். ஆபிரகாம் சொந்த குமாரனே பலியிடுகிறான். ஒரு ஆசீர்வாதத்திற்காக கொடுத்த பிறகுதான் அவனுக்கே ஆசீர்வாதம். ஆனால் பலியை சேஞ்ச் பண்ணி மாட்டிட்டு வந்தார். மகன் கூட்டிகிட்டு வந்தார், ஆடை பலி செலுத்தினார். அவை ஆசீர்வாதத்துக்கே பொருத்தனை இருக்குன்னு சொன்னான். ஏன் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் இருக்காதா?
இருக்கும். உண்டு. இதுதான் பைபிள், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஏற்றுக்கொண்டால் கையை தட்டுங்க, ஏற்றுக்கொண்டால் கையை தட்டாமல் உட்காருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கடந்து வந்தால் தான் மாற்றங்கள் உண்டாகும். இயேசு தேவன் வந்தால், பிசாசு வந்தால் இருக்கிறதும் அழியும். ஆனால் இயேசு வந்தால் இருக்கிறது ஒளியும். ஏன்னா நீங்கள் பாவம் செய்து வச்சுருந்தா எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். அதுக்கப்புறம் ஒன்றா கொடுத்து ஆசீர்வதிச்சு உயர்த்திடுவார். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமாக பாடுங்க. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை அடுத்தபடியாக இன்று வாசித்த வேத புத்தகத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்க. அஞ்ஞானிக்கு அடுத்த வசனம் என்ன? நீ வாசித்த வேத வசனத்தினுடைய அடுத்த வேத வசனம், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது, பேய்களின் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நிசத்துவசி. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. போஜனம் வேற என்ன? ரெண்டு சொல்லியிருக்காருல்ல. முதல்ல பானம், பானம் போஜனம். பானம்னா என்ன? தண்ணி, குடிக்கிற நீராக, அது ஜூஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். மற்றபடினா சாப்பாடு இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? நீ கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. இங்கேயும் பாதி வெள்ளம் குடித்து அங்கேயும் போய் பாதி வெள்ளம் குடிக்கக்கூடாது. அதாவது விக்கிரகத்தையும் நீ தேடக்கூடாது. தேடினா அங்கேயும் இருந்துக்கோ, இங்கே வராது. அங்கேயும் தேடி இங்கேயும் தேடாத. ரெண்டு காலம் நட, நாலு காலம் நடக்காத. நாலு காலம் நடக்கிறது நாய் இல்லையா? அப்படி தானே? மனசு ரெண்டு காலம் நடக்கிறான். பேலன்ஸ் இருக்கா இல்லையா? ரெண்டு காலம் நடந்து, ரெண்டு காலம் நடந்து பேலன்ஸில் போகிறோமா இல்லையா? போகிறோம். அது தேவனுடைய பலம் தானே. நீ 100 கால சரீரம் வந்தால் 2 கால் தாங்குது. தாங்குற பலம் தந்துருக்காருல்ல. ஆனால் எங்கே? இங்கேயும் சாப்பிடுவேன், அங்கேயும் சாப்பிடுவேன். இங்கேயும் குடிப்பேன், அங்கேயும் குடிப்பேன். இயேசு வேணும், பேயும் வேணும். மந்திரவாதி வேணும், இயேசு வேணும். இயேசு வேணும், குறி வைக்கிறவன் வேணும். ரெண்டுலேயும் பண்ணாத. உனக்கு அதுதான் வேணும், அங்கேயே இருந்துக்கோ. இங்கே இருந்தால் ஒழுங்காயிரு, இல்லைன்னா 2 காலையும் வெட்டி எடுத்துருவேன்னு சொல்கிறார். உற்சமாக கையை தட்டுங்க. என்னுடைய தகப்பனார் எஸ்டேட்டில் இருக்கும் பொழுது, 15 வயதில் இருக்கும் பொழுது பேய்களுக்கு பலியிட்டார். பலியிட சொன்னது தகப்பனார். வெள்ளிக்கிழமை தோறும் பூஜைக்கு ஆள் வரும். நல்ல பெரிய வாழைத்தார்களை வெட்டி உர போட்டு கொடுக்கறது தான் இவருக்கு வேலை. பழம் பழுத்தா அன்னைக்கு பேய்களுக்கு இது நடக்கும், ஆராதனை நடக்கும், பலியிடுற வேலை. ஆனால் 15 வயசுல ஒரு முறை மீனை பிடிச்சிக்கிட்டு புகையிட்டனால கொலை பழுக்கலை. மந்திரவாதி கோவிச்சுட்டு போனான். என் தகப்பனார் இருக்க தகப்பன் அவரை குண்டியில் நல்லா கிள்ளும் கொடுத்து கண்டபடி அடிச்சிட்டாரு. பூஜை நடக்கலைன்னு. அன்னைக்கு ராத்திரி பேய் என்னது தகப்பனாரை கொன்று போட்டது. தகப்பனாரை அன்று ராத்திரியை கொண்டு போட்டது. இவர் என்ன பண்ணார்? 15 வயசில் பூஜை இட்ட அந்த இடத்த தரமாட்டம் ஆக்கிட்டார். அப்போ நான் கொன்னேன், நீங்கள் இருக்க வேண்டாம், பொங்கடான்னு சொல்லிட்டு. ஆனால் பாவம் தானே. 50 வயதுக்கு மேலே என் தகப்பனாருடைய ஒரு காலை கர்த்தர் வெட்டி எடுத்தார். ஆப்டால் சுகர் வியாதிக்கு தண்டனை தான். அப்பானா அம்மானா ஒத்த நடக்க வச்சாரு. ஆனால் ஒத்த பாவம் செய்யாத மனுஷன். அதுக்கு நான் கேரண்டி, இந்த ஊரும் கேரண்டி. ஒத்த பாவம் இல்லை, ஆனால் இந்த பலியிட்ட பாவம் அவர் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அக்காலத்தில் அறிந்தோ அறியாமலே செய்த பாவத்திற்கு
சாகுற வேளையில தண்டனை நிறைவேற்றார். அதுல்லவா நம்முடைய தேவன். உற்சாகமா கையை தட்டுங்க. அப்பனை ஒத்த காலம் நடக்க வச்சா உங்க 2 காலையும் வெட்டி நரங்க வச்சிருவாரு. அதான் உண்மை. தான தர்மம் எப்படி செய்வார் தெரியுமா? அதெல்லாம் பொறுமையா இருக்கும். தென்னை மரத்தில் ஜங்க வெட்டிகிட்டே போவாங்க. புறக்கிறதுக்குன்னே ஒரு 10-50 லேடிஸ் இருப்பாங்க. கொலையை மட்டும் தூக்கு, செஞ்சு கிடைக்கிற ஒத்த தேங்க எடுக்காதேன்னு சொல்லுவார். படிக்காதவர்களோட புத்தி. கமுகும் தோட்டம் ஒரு இடத்துல ஆரம்பித்தா 2.5 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் வருவான். கீழே இறங்குவான் வெட்டுறவன். கொலையை அள்ளு, நுள்ளி பறக்காத, அது அவங்க பொறுக்கட்டும். அப்படி கிழங்கு பிடுங்கினா அதுவும் அப்படி தான் சொல்லுவார். அவர் ஏழைகளுக்கு சோறுபட்ட கை. அதனால தான் வித்து இங்கே நிற்குது. ஆனால் அவர் செய்த பாவத்தை மனம் திருந்தவில்லை. அன்று மனம் திருந்ததற்கு ஊழியக்காரர்கள் இல்லை. பூஜை நடத்துக்கு தான் உண்டு, பொறுப்பா சொல்றதுக்கு இல்லை. இருந்தா என்ன அப்பம் திருந்திருப்பான். நான் 40 வயதுக்கு முன்னாடி திருந்திருப்பேன். நான் 40 தான் இயேசு என்ன தொட்டாரு. அப்ப அப்பம் செஞ்சாலும் பாவம் தானே. ஒத்த கால நடக்க விட்டார்ல. கடையாள மூட்டில் ஒத்த கால நடந்தா முதல் அப்பன் ஏன் அப்பன் தான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒத்த காலையும் மாட்டு வண்டி அடிப்பார், நிறைய பாரத்தை வச்சுக்கிட்டு. ஒரு முறை என்னுடைய எல்டர் சகோதரன் பாரத்துக்கு மேலேருந்து கீழே விழுந்து வீல் கடியில் மாட்டிட்டான். ஒரு இறக்க பகுதியில் 2 காலையிலுடைய கயரையும் ஒரே இடது கையில் பிடிச்சி நிறுத்தி ஒத்த கை கொண்டு வண்டியை பின்னாடி இழுத்தவர். யானை வந்தா கண்டாலும் பின்னாடி போகும், பின்னாடி தான் போகும். அப்படி கர்ஜிக்கிற ஒரு தகப்பன். ஆனால் ஆராதனை தப்பா செஞ்சதுனால சாவு, எளிவி சாவு தானே. ஒன்றிலே குறை இருந்தாலும், யாக்கோபு 2:10, நீ என்ன வேணும் பண்ணிக்கோ, ஒன்னில குறை இருந்தாலும் கொன்று போடுவேன். அதுதான் அவருடைய திட்டம். அதான் நம்ம இயேசுனுடைய ப்ராஜெக்ட். மொத்த பாவத்தையும் கழுவணும். அக்காலத்தில் போதகர்கள் இல்லை, சரியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. இல்லைன்னா அவர் திருந்திருப்பார், பாவமன்னிப்பு பெற்றிருப்பார். என் தகப்பனுக்கு பாவமன்னிப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு பாவமன்னிப்பு கொடுப்பதற்கு ஜீவ ஒளி ரெட்டியா இருக்கிறது. ஆனால் நீங்க தான் ரெட்டி ஆக மாட்டேங்கிறீங்க. பாவமன்னிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, பாவமன்னிப்பு இல்லைன்னா பரலோகம் இல்லை. எடுக்கிற ஞானஸ்தானம் வேஸ்ட், அது டேஸ்ட் அல்ல. சும்மா அந்நிய பாஷை பேசினாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. சுத்தம் இல்லைன்னா எப்படி போக முடியும்? ஆண்டவர் சொல்வார், சுத்தமாக, சித்தம் உண்டு, சுத்தம். நீ சுத்தமாக, முதல்ல நீ பரிசுத்தமாக, விடுதலை தானா வரும். ஜெபமே தேவையில்லையா? நீங்க திருந்தினா எதுக்கியா ஊழியக்காரன் வேணும்? உங்க வியாதி தானா போகும், நீங்க திருந்தினாலே போயிடும். அது எந்த ஊழியக்காரனையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல நீங்க திருந்துங்க, இல்லைன்னா திருத்துங்க. திருத்தினாதான் விட்டதில்லை. ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர்.
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. வாசித்த அதே வசனத்தை திரும்ப வாசிப்போம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இங்கே நமக்கு அருமையான ஒரு சாப்பாடை தருவோம், போதிச்சு ஜெபிச்சு தருவோம் சாப்பாடு, நல்லா சாப்பிடுவீங்க. சாயங்காலம் வீட்டில் போவோம், பக்கத்து ஒரு வேறு மாதிரி கோயிலில் ஒரு சாப்பாடை போட்டுருவாங்க, தேவனை அறியாத ஒரு அது பார்ப்பதற்கு நல்லா பாயாசமாக இருக்கலாம், இல்லைன்னா பழமாக இருக்கலாம், இல்லைன்னா லட்டாக இருக்கலாம், இல்லைன்னா கேக்காக இருக்கலாம். கெக்கு பிடிச்சவங்களுக்கு அதையும் வாங்கி சாப்பிடுவீங்க. அப்போ இங்கேயும் பரிசுத்தமான உணவு, அங்கே பரிசுத்தம் இல்லாத உணவு. அதான் பேய்களுடைய சாப்பாடு. பேய்களுடைய பந்தியிலும் அமருவீங்க, கர்த்தருடைய பந்தியிலும், ரெண்டும் கேட்டான் வாழ்க்கை. அது மாதிரி இங்கே நல்ல தண்ணியை தருவோம், அங்கே போய் வேறு மாதிரி தண்ணி அடிப்போம். இங்கே நல்ல பச்சை தண்ணியை ஜெபம் பண்ணி தருவோம், குடிச்சிட்டு போங்கன்னு. அங்கே சாயங்காலம் போய் பிராண்டி சாப்பிட்டு போய் சாராயத்தை வாங்கி விட்டுருவோம். அது பேய்களுக்குரிய தண்ணி, உங்களுக்குரிய தண்ணி இல்லை. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். அவனே பானத்தை அப்படியே பண்ணிய இங்கேயும் பண்ணுத. நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் நேற்று ராத்திரி குடிச்சிருப்பாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பாஸ்டர்ஸ் நேற்று ராத்திரி குடிச்சிருப்பாங்க, இன்னும் அழகாக ஆராதனைகள் நடத்துவாங்க. சில பாஸ்டர் என்னையும் சொல்லுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறடி, கோட்டர் போட்டியான்னு கேட்பாங்க. அறவேக்காடு கிறிஸ்தவர்கள், நான் கோட்டர் போட்டால் உனக்கு என்னடா